ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரேமா ஆக்குப்பறை. இன்றைக்கி நம்ம புளி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது நம்ம எந்த இடத்துல வேணாலும் போய் வச்சிடலாங்க, அடுப்பெல்லாம் தேவையில்லைங்க. இதை சாப்பிட்டோம்னா எளிதில் ஜீரணமாகும். நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த புளி ரசத்தை சாப்பிட்றது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. ஃபஸ்ட்டு புளி எடுத்துக்கலாங்க. இது 4 பேருக்குங்க, ஒரு லெமன் அளவு. நீங்கள் 2 பேர் மட்டும்னா இதில் பாதி போட்டால் போதுங்க. நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சி அந்த புளியை வடிகட்டிக்கோங்க. மறுபடியும் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு 2 தடவை 3 தடவை நல்லா கரைச்சி புளி தண்ணி மட்டும் எடுத்துக்கலாங்க. இதுக்கப்புறம் தக்காளி 2, இது 4 பேருக்கு. தக்காளி நீங்கள் ஈஸியாக கரைக்க முடியும் அப்படின்னா அப்படியே போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா 2ஆக கட் பண்ணிக்கோங்க தக்காளியை. பச்சை மிளகாய் ஒரு 3 எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயங்க, அது கொஞ்சம் எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தலைங்க. ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கலாங்க. இப்போ நீங்கள் 2 பேருக்கு கேட்டிங்கன்னா அரை ஸ்பூன் போட்டால் போதும். கல்லுப்பு போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்குங்க இந்த ரசத்துக்கு. சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதை தேய்ச்சிட்டு போட்டு மிளகு ஒரு 10-15 ஆட்டு எடுத்துக்கோங்க. காரம் இன்னும் கொஞ்சம் வேணுங்கிறீங்க எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாங்க, தப்பில்லை. அது 1-2 நல்லா குத்திட்டு போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இதெல்லாம் நல்லா கரைச்சிக்கணுங்க. தக்காளி உடைச்சிட்டு ஃபுல்லாக எல்லா வெங்காயம் மிளகாய் எல்லாம் ஃபுல்லாக நல்லா கரைச்சிக்கலாங்க. அப்படியே கரைச்சாதாங்க அந்த எசன்ஸ் எல்லாம் உள்ளே நல்லா இறங்கும், ரசம் டேஸ்ட்டாக கிடைக்குங்க. அவ்வளோதாங்க, கரைச்சிட்டோம்னா புளி ரசம் ரெடி. இதுக்கு ஸ்பெஷலாக பச்சை மிளகாயும் சின்ன வெங்காயமும் நிறையா இருக்கணுங்க. சாப்பாட்டுக்கு ஊற்றி பிணைஞ்சு சாப்பிடும்போது ஒவ்வொரு வாய்க்கும் வெங்காயம் வந்ததுன்னா நல்லாயிருக்குங்க. புளி ரசம் ரெடி, வாங்க சாப்பிடலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிரேமா ஆக்குப்பறை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.